ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதியில் வந்துட்டு இன்றைக்கான எபிசோடில் கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது. விஜய் வந்து கேட்கணும்னு நினச்சதை வந்து கண்டிப்பாக கேட்டார். ஆனால் வந்து காவேரி தான் வந்து சரியாக எதுவும் பதில் சொல்லலை. அதை வந்து கரெக்டாக வந்து டைவெர்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க காவேரி. ஆனால் விஜய் வந்து சரி கரெக்டாக தான் காவேரி பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவரே குழம்பி போய் தான் போகிறாரு. ஆனால் இந்த காவேரி இந்த மாதிரி பேசினது தப்பு தான். அவர் பேச வராருன்னா என்ன சொல்ல வராரு? இப்போ வெண்ணிலாவை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டார்ல. அப்போ வந்து நான் ஒன்றும் நினைக்கலைங்க, நீங்கள் வந்து அதை தப்பாக எடுத்துக்காதீங்க. அவங்க சரியாக நான் தானே கூட்டிகிட்டு வந்தேன், அவங்க சரியாகட்டும், சரியானதுக்கப்புறம் நம்ம அதுக்கு அப்புறமா பேசிக்கலாம். இப்போ அவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசி முடிவு பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ இவங்க இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசி விட்டு போயிட்டாங்க. அங்கே விஜய் வந்து காவேரி வந்து எந்த தப்பாக நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக அவர் போயிட்டார். அதுக்கப்புறமா வந்து இவங்க அம்மா வீட்டில் வந்து கங்காட்டை உட்காந்து ஃபீல் பண்ணுறதுல என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி புரியல. காவேரி மனசில் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம தான் காவேரி பற்றி பயந்துட்டோம், வெண்ணிலாவை பற்றி அவள் என்ன நினைக்கிறாளோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய் மனசில் வந்து குழப்பத்திலேருந்து தெளிவாயிட்டார். ஏன் அப்படின்னா காவேரி நான் வெண்ணிலாவை பற்றி ஒன்றுமே நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஃப்ரீ ஆகிட்டார். அப்புறம் ஆஃபீஸ் வந்துட்டு அவரை அந்த சர்ப்ரைஸ் பண்ணுற வேலையெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அந்த பிரச்சனை போய்கிட்டுருக்கிற டைமில் வந்து சரி நம்ம வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு அவர் கேஷுவலாக ஜாலியாக தான் ஃபோன் போட்டு பேசிகிட்டு இருக்காரு. அவங்க வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, என்னங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. மகாநதியில் இப்போ டைலாக் டெலிவரி காவேரி கிட்ட கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்குது. அதை அவங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ண, இல்லைனா வந்து விஜயை தான் ஆர்வக்கோளாறுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் கண்டிப்பாக காவேரி தான் கண்டிப்பாக ஆர்வக்கோளாறு அப்படிங்கிறதுக்கு இதிலேருந்து தெரிய வருது. யோசிக்கணும், காவேரி நம்ம தான் கூட்டிகிட்டு வந்தோம், விஜய் வந்து பார்த்தோன்னே ஷாக்காயிட்டு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணி நடந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம அதை எதுக்கு பெருசாக எடுத்துக்கணும்? இருக்க தான் செய்யும். நம்மளை கண்டுக்காமல் இன்னொரு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இருக்க தான் செய்யும். அதை உட்காந்து பேசியிருக்கலாமே, இதை கரெக்டான சான்ஸ் கிடச்சது தானே. என்னமோ போங்க, இந்த காவேரி பண்ணுறது ஒன்றும் பிடிக்கல எனக்கு.